ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் மேரேஜ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மதுரையில் ஒரு மேரேஜ் பார்த்தோம்ல, அது முடிஞ்சு 1 மந்தில் ஆன மேரேஜ் தாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணதுனால நாங்கள் எம்ஆர்எம் ட்ராவல்ஸ்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் புக் பண்ணோம். அதே பேரில் 2 இருக்கா இல்லை அதே ஒன்று 2 வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஒரு பஸ் வந்து நல்லா லக்ஸூரியஸாக சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் அதை நினச்சிட்டு தான் புக் பண்ணோம். இது வந்து அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒஸ்ட்டு அவ்வளோ ஒஸ்ட்டு. சீட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை, க்ளீனாக இல்லை. பஸ்ஸுக்குள்ளே போனோன்னே ஒரு பேட் ஸ்மெல். வீட்டுக்கு போனால் போதும்னு ஆயிடுச்சு. 6.5 hours later. ஸோ இந்த மேரேஜ் விலாகில் வந்து நிறைய ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்துட்டாங்க. ஸோ இந்த அன்ஸ்டேபிளான வீடியோ வந்து ஜோஹன் தான் எடுத்தேன். பிகாஸ் ஹி டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனி ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபேமிலி கேதரிங். ஸோ அவன் தான் எல்லாத்தையும் எடுத்தான். ஸோ எடுத்துகிட்டு நான் இதெல்லாம் பார்க்கல. ஸோ அதனால நான் இதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்தோம். அவங்க நிறைய சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கு பார்க்கவே. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ கீழே ஃபங்க்ஷன் வேலைலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு செம்மையாக பசி எடுத்தனால நாங்கள் மேலே போய் சாப்பிட போயிட்டோம். அமேசிங்கான ஃபீஸ்ட்டுங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நாங்கள் ஊருக்கு கிளம்புறனால பஸ்ஸில் புக் பண்ணி போனோம். ஆஸ் யூஷுவல் சேம் சொதப்பல் தான். ஃபஸ்ட்டு வந்த பஸ்ஸாவது ஓகேவாக இருந்தது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சீட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த பஸ்ஸு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் யாருமே தூங்காமல் கேம் விளையாண்டுக்கிட்டு வந்தோம், டைம் பாஸ் பண்ணிவிட்டு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 months கழிச்சு தான் மேரேஜ். Many months later. குட்டி பாப்பா ஹாய் சொல்லு. அலியானா என்னோட அலினா பாத்திமா கர்தோ போடா கிட்ட வா. ஏய் சிதாடா நம்ம சேனல் ரா. வெல்கம் டு சொல்லுங்க. வெல்கம் டு ஜோகன் அண்ட் ரியான் ஜோகன் சேனல். என்னடா ட்ரெயின்லேருந்து காரில் ஜம்ப் ஆகிட்டோன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து நிஷா வீடியோ எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லி நிஷா எடுக்கலை. நிறைய கேதரிங் வந்து ஷூட் பண்ண மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எது கிடைச்சதோ அது எல்லாமே சேர்த்து சூப்பரான கிளிப்பிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். ஸோ எல்லோரும் காரில் போயிட்டு இருக்கோம்.
நல்லா ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு. தெரியலையே, வெளியே சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆல் ஸ்மெல் அடிக்குதுண்ணா, ஆல் ஸ்மெல் இலையில. பிள்ளைங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லோரும் நைட் அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஒரு ஜாலியாக 3 மணி வரையும் பேசி சிரிச்சுட்டு மார்னிங் மேரேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் ரூம் டூர், சின்னதாக ஒரு ரூம் டூர் பார்த்துக்கோங்க. The next day. ஓதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர் முகமது அஸ்லம் அவர்கள் கிராத் ஓதி இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்வார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. عالم الغيب والشهادة இந்த திருமணத்தை பற்றி சிறப்புப்படுத்தி கூறி தன்னுடைய திருமறையுடைய வசனத்திலே ஷாலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க, ஷாலை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க, மாலையும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. சலா சொல்லட்டும். தாலி பாருங்க. உங்களுடைய மனைவி ஹதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல வேண்டும்.
மாப்பிள்ளை கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூம் போய் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து சென்ட் ஆஃப் பண்ண வந்துட்டோம். மேரேஜில் நல்லா என்ஜாய் பண்ணோம், அதனால் நான் வீடியோவே எடுக்க மறந்துட்டேன். சில ஃபுட்டேஜ் தான் இருந்துச்சு. சொல்லுமா உனக்கு எப்படி இது வாட்டமோ அப்படி வச்சுக்கோமா. பொண்ணு மாப்பிள்ளையை நல்லபடியாக வழி அனுப்பிச்சி வச்சாச்சு. ஸோ மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் வந்து திருநெல்வேலி போகிற பிளானு, அலினாக்கு மொட்டை எடுக்கிறது. ஸோ அதோட வீடியோவும் நெக்ஸ்ட் vlogல வரும். ஸோ அது முடிஞ்சு ஒரு 3 days கழிச்சு தான் ரிசப்ஷனே வச்சாங்க. ஸோ அதோட வீடியோவும் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. பஸ் ஸோ மாப்பிள்ளையோட வீடு பார்க்குறதுக்கே செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த காலத்து வீடு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பெருசாக செம்மையாக இருந்தது பார்க்கவே. அதுவும் இல்லாமல் அங்கே லவ் பேர்ட்ஸ் வேறு வளர்த்துட்டு இருந்தாங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே என்ன ஒரு ஹைலைட்னால் ஃப்ரண்ட்டில் ஒரு வழி இருக்கும், பேக் சைடில் ஒரு வழி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்தால் பேக் சைடு இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி வழி இருந்தது. ஸோ செம்ம ஹியூஜாக இருந்துச்சு வீடு, சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்களேன், லவ் பேர்ட்ஸ் எங்களை பார்த்து பயந்து ஓடுது. நாங்கள் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். கீழே பார்த்தீங்களா குருவி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாக சீர்வரிசை வைக்கிறதுக்காக பிளேட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. हाय आंटी, हाय बोलो. அஜி ஹாய் சொல்லு. அஜி இங்கே வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறதுல ஒரு ஐடியா நாங்கள் கற்றுக்கிட்டோம். பிகாஸ் பிரியாணி தான் இப்படி பிளேட்டில் சர்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து கீழே குழம்பு மேலே சாதம் வச்சு ரெண்டுமே ஈக்குவலாக போட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மாப்பிள்ளை எங்கள் கூட வேனில் வர வச்சிட்டோம். பிகாஸ் சாங் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு வந்தோம். அவங்களும் நல்லா சில் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக பாட்டு பாடிட்டு வந்தாங்க. ஓகே, முடிஞ்சது. இதுதான் எங்கள் வீட்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் vlog. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.